இல்ல நீங்க என்னுடைய முதல் கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவினுடைய அதாவது ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ப்ராப்பர் ஒரு என்ன சொல்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய செட்டப் ப்ராப்பரா இல்லாதனால தான் இவ்வளவு குளறுபடி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாகங்க. ஏன்னா தலை சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். இங்க தலையே சரியா இல்லை. ஏன்னா அவருக்கு முறையான அதாவது உளவுத்துறை அறிக்கைகள் எல்லா அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இருவருக்குமே உளவுத்துறை அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஒரு புரோட்டோகால். அப்போ அந்த அறிக்கைகளை இவர் ஒழுங்காக படிக்கிறாரா, அந்த அறிக்கை முறையாக இவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறதா என்பதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனமலையில இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ இந்த மலை சார்ந்த பகுதி இருக்கின்ற அடர்ந்த கானகங்கள் இருக்கின்ற அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய நடக்குதுன்னு போது அங்க இருக்கின்றது. எப்போ நீங்க சென்னையில உட்கார்ந்துட்டு அதை பத்தி நம்ம தெரியாதுங்க, ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த வண்டி ஏன் 4 தடவை போதுன்னு உங்களால பார்க்க முடியாதா, இந்த வண்டியில என்ன போச்சுன்னு அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா, அங்க இருக்கிற பிடிஓ வில்லேஜ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க, தாசில்தார் என்ன பண்றாங்க, இதை வந்து நான் காவல்துறை மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாரும் சேர்ந்ததுதான் அந்த ஒரு மாவட்டத்துடைய இதுவா இருப்பாங்க. அப்போ எஸ்பியை மட்டும் நான் மாத்திட்டேன் அப்படின்னா இது எப்படி வந்து இதை நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? அதனால இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த துறையுமே இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இவரால் அந்த அரசாங்கத்தை இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா கூட அது நடைமுறைப்படுத்த அவர்கள் வந்து செய்ய தயாராக இல்லை என்பதை வெளிக்காட்டுகிறது. இல்ல நான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா ஏன் கேள்வி முன் வச்சேன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஆமா, அது என்ன அது எதனால காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இருக்கணும் அப்படின்னா அங்கே என்ன குற்றங்கள் நடக்கிறது அதை வந்து அவங்க பேஸ் பண்ணி அதை படிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 6 மாசம் அவங்க ஸ்டடி பண்ணி இவங்க குற்றவாளிகள் இவங்க இதை பண்றாங்க, இவர்கள் வந்து என்ன சொல்லுவீங்க வரலாற்று பதிவேட்டு குற்றவாளிகள் இப்படி எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க, நீங்க உங்க குடும்பத்தோட இருங்க, இந்த மாதிரி திரும்ப செயல்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு 2 வருஷம் இவங்க வாட்ச் பண்ணணும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து அந்த தலைமை அதிகாரி அதாவது எஸ்பியா இருக்கக்கூடியவர்கள் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏசிடிசின்னு சொல்லி இப்போ இவங்க எல்லாம் வந்து அங்க இருந்தாதான் பண்ண முடியும். ஆனா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து ஒரு முறையான நடைமுறையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும். இப்போ நீங்க அதிமுக அரசாங்கம் இருந்தபோது பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய கை வந்து என்னைக்குமே அது கட்டப்படாது. அது நீங்க பல விஷயங்களையும் நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ரவுடியிசம் என்பது ரொம்ப குறையும். எப்பவுமே திமுக வந்தால் இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கும் என்பது தமிழக மக்கள் மைண்ட்ல செட்ல இருக்கிற ஒரு விஷயம். அப்படி பாத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி நடக்குது. அப்போ இவரு சரியாக இருந்தால் இவருடைய ஆணைகள் முறைப்படி அங்க சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் இவருக்கு உளவுத்துறை அறிக்கை வந்து முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் இவருக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்குமே. அப்போ ஏன் 10 நாளைக்கு மாத்துறாங்க? அப்ப 10 நாளைக்கு 15 நாளைக்கு மாத்துறாங்கன்னா வேற யாரோ அதை வந்து பின்னிருந்து இயக்குகிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவர்கள் கேட்கின்ற இடத்தில் போஸ்டிங் கொடுக்கப்படுது. இதுதான் சிம்பிள். இது வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை. தமிழக மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கெல்லாம் வந்து ஒரு முடிவு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இப்போ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, 40 நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மளை மக்கள் நம்புகிறார். மக்கள் உங்களை நம்பவில்லை. மக்கள் வந்து இது வேறு விதமான நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் வேறு விதமான முடிவை தான் எடுத்திருக்கிறார்களே ஒழிய திமுகவினருக்கான ஓட்டுகளாக இதை நான் பார்க்கவில்லை. இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா 4 ஓட்டு 10 ஓட்டு 20 ஓட்டு 50 ஓட்டு ஜெயிச்சாங்க. போன தடவையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் டிஃபரன்ஸ் தான் கொஞ்சம் மேக்சிமமே இருந்து பல இடங்களில் 153 ஓட்டுகளில் கூட ஜெயிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது மக்கள் முழுமையான நம்பிக்கை வைக்காம தான் அவங்களுக்கு ஒரு மாற்று அரசாங்கத்துக்கு வழிவகுத்தார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சு இவங்க பேசுவது எல்லாமே ஒரு தவறான விஷயம். ஏன்னா இங்க இவர்கள் வந்து கோபாலபுரத்து அடிமைகள் விலக ஆரம்பித்தார்கள் என்றால் அப்போ வந்து இவர்களுடைய கலர் வெளுத்து போயிடும். ஆனால் கோபாலபுரத்துக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும் யாரையுமே அவருடைய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை மீண்டும் 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 மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியான ஒரு கேள்வி, இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்தினாங்கல்ல, தொடர்ந்து நடத்திட்டே இருந்தாங்க. அதிமுக சட்டமன்றத்திலேருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதற்கு பின்னாடி முதல்வர் மு.க. ஸ்டாலின் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன இருந்ததுன்னா இவங்க விளம்பரம் தேடுறதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னாங்க. உங்களுடைய கருத்து? அதான் இவங்க அதிமுகவினர் வந்து மக்களுக்காக ஒரு குரல் கொடுத்தால் விளம்பரம் தேடுவது என்றால் நீங்கள் உங்களுக்காகவே நீங்கள் வெளிநடப்பு செய்து வெளியில வந்து தாங்களே சட்டையை கிழித்து கொண்டு வெளியில் வந்து மக்களை சந்தித்து அந்த கிழிஞ்ச சட்டையோட
ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையா என்று கேட்ட உங்க கட்சிக்காரங்க நீங்க எதுக்கு நேரா ஓடி போய் தமிழக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி அவர்களிடம் போய் மனு கொடுத்தீங்க? அது கிழிஞ்ச சட்டையோட போய் கொடுத்தீங்க, வேற மாற்று சட்டை போட்டுட்டு போய் கொடுக்கல. சோ நீங்க பண்ணினது விளம்பரமா இல்லை இன்று உங்களுடைய திறனற்ற அரசால், உங்களுடைய செயலற்ற அரசாங்கத்தால் ஒரு 65 உயிர்கள், 64 60க்கு மேற்பட்ட உயிர்கள் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 150க்கு மேற்பட்டவர்கள் இங்கு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், அவர்களுடைய உடல்நிலையை இழந்திருக்கிறார்கள். அந்த கிராமமே இன்னைக்கு வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த சினிமாவில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கிராமத்தை காணோம், கிணத்தை காணோம், கிராமத்தை காணோம். இப்படி இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போட்டு இன்னைக்கு மக்களையே வந்து கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு எதிராக ஒரு நடுநிலைமையான தார்மீக போராட்டத்தை கையில் எடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவருடைய கேப்டன் கட்சியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதா அவருடைய போராட்டமாக இருக்கட்டும், இது தார்மீக போராட்டம், மக்களுக்கான போராட்டம். அதற்கு தான் வந்து எனக்கு என்னுடைய கருத்துப்படி சீமானவர்களுக்கும் எனக்கும் பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் வந்து இந்த தார்மீக போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் எதை தெரிவிக்குது என்றால், நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நாங்க பாசிச மனப்பான்மையில் நாங்கள் இங்கே ஒரு கட்சியை நடத்தி கொண்டு இருப்போம், இந்த கட்சியினோட நாங்க மேலிடத்தில் பின்வழியாக, ஏன்னா இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கோயிலுக்கு போகுவதாக இருந்தால் கூட புறவாசல் வழியாகத்தான் போவார்கள், நேர்வாசல் வழியாக போக மாட்டார்கள். புரியுதுங்களா? அவங்கவுங்க வீட்டு பொம்பளைங்களை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க அடுத்த வீட்டு பொம்பளை தாலியா இருக்கிறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி பூனையில ஒரு காலத்தில் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களே கேட்குறாங்க. ஐயருங்க வந்து இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க, இனிமேல் இப்போ வந்து அருடா என்னுடைய பூனையில பார்க்கலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தீக்காவினை பார்த்து கேள்விகள். இப்படி பின்வாசல் வழியாகவே முறையற்ற ஒரு விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு பின்வாசல் வழியாக மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்து கொண்டு தமிழக மக்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களாக இருக்கட்டும், இல்ல நம்ம சகோதரி பிரேமலதா அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் உண்மையான தமிழக மக்களுக்கு தமிழக மக்களாக இருந்து கொண்டு மக்களோடு மக்களாக நின்று கொண்டு ஒரு போராட்டம் செய்கிறார்கள் என்பது அவருக்கு விளம்பரமாக தான் தெரியும். ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, துரியோதனம் பார்க்குற பார்வை அவன் பார்வையில் இருக்கும், தர்மர் பார்க்குற பார்வை அவர் பார்வையில் இருக்குன்ற மாதிரி இவர் இவ்வளவு நாள் செய்தது எல்லாமே வந்து விளம்பரம். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் மொத்தமாக அடைக்கப்பட்டு இருந்தபோது 5 பேர் வரிசையா 5 பதாகைகளை கையில் வைத்துக்கொண்டு வீட்டு வாசல் நின்று எலக்ட்ரிசிட்டி பில்லை கட் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக்கிட்டீங்கன்னு ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. கொரோனால வந்து டாஸ்மாக் ஏற்கனவே மூடி இருந்த டாஸ்மாக் மூடுங்கன்னாங்க. மூடி இருந்த டாஸ்மாக் எப்படி மூட முடியும் தெரியல, அதையும் செய்தார்கள் இவர்கள். ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, கரண்ட் கட்டே இல்லாமல் 10 வருடங்களாக எலக்ட்ரிசிட்டி வந்து கட்டாகாம இருந்தது. அதே மாதிரி 100 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் கொடுத்து கொண்டு இருந்த ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று விட்டு இவர்கள் வந்த உடனே, இவர்கள் பொய் சொல்லி ஆட்சியில் அமர்ந்த உடனே 100 யூனிட் மின்சாரத்தை கட் பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது பெண்களுக்கு அம்மையார் புரட்சி தலைவி அவர்கள் கொடுத்து கொண்டு இருந்த தாலிக்கு தங்கத்தை எடுத்துட்டாங்க. அந்த அம்மா உணவகத்தை போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அதாவது மாடல் உணவகமாக இருந்தது. இதை பார்த்துத்தான் இன்றைக்கு மணிப்பூர் போன்ற ஏரியாக்களில், அந்த சைடு திரிபுரா மணிப்பூர் போன்ற கிழக்கு இந்த ஏரியாக்களில் வந்து இந்த மாதிரி கேன்டீன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டே கேன்டீன்ஸ் நடத்துது. அப்படி முன்னுதாரணமாக இருந்த கேன்டீனுங்கள்லாம் மூடத்துக்கு வழி பண்ணிட்டாங்க. இவர்கள் செய்வது எல்லாமே தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயமாக. இதுலயும் ஒரு விஷயம் சொல்றேன், நோன்பு நேரத்துல கோயம்புத்தூர்ல நௌஷாத் என்ற ஒரு பையனை வந்து கைது பண்ணாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷனுக்கு கேம்பெயினிங் பண்ண வந்தவங்களுக்கு நாங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல, அப்புறமா வாங்க எதுக்கு இங்க வந்து நின்று கட்டுறீங்க, ஜெய் ஸ்ரீராம் கத்துறீங்கன்னு சொன்னதுக்காக அவர்கள் மீது வந்த அந்த கட்சியினர் மீது வழக்கு தொடுக்காமல் அந்த சிறுபான்மையினர் என்ற காரணத்திற்காக நாங்க தான் சிறுபான்மை ஆதரவாளர், நாங்க தான் சிறுபான்மை பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் அந்த பையனை, படிக்கிற பையனை, நௌஷாத் என்ற பையனை உள்ளே தள்ளியது, அவனுடைய வாழ்க்கையை கெடுத்தது. இதுதான் இவர்களுடைய உண்மையான முகம். இந்த உண்மையான முகம் மக்களுக்கு இப்ப தெரிய வருது. அதனால இந்த விளம்பர புத்தி வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபீல்டுக்கு போனா கூட அவர் திடீர்னு போவாரா, அந்த அம்மா சமைப்பாங்களா, ஆனா அந்த அம்மாக்கு முன்னால ஒரு கேமராமேன் நின்று இவர் வரத போட்டோ எடுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட விளம்பர யுக்தி, ஷூ காலோட ஃபீல்டில் போய் நின்றுட்டு நான் வந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய யுக்தி, இவர்கள் எல்லாம் வந்து இவர்கள் விளம்பரத்துக்காகவே வாழ்கின்றவர்கள். ஏன்னா அவர்கள் தொண்டர்களை நம்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போ தொண்டர்களை நம்பவில்லை. அவர்களுக்கு தொண்டர்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் வந்து விளம்பரத்தை நம்பி இப்போ வந்து ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எதை பார்த்தாலும் விளம்பரமாகத்தான் தெரியும்.